அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு மறுபடியும் துரோகம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து விலை போவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அவங்களாம் விலை போயிட்டே இருக்காங்க. அதிலே ஒரு 2 செய்தி வந்து இணையத்தில் நேற்றுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, வெல்லமண்டி நடராஜன் அதிமுககாரு, அவர் யாரோட போய் போட்டோ பிடிச்சி நிற்கிறாரு, இந்த புஷி ஆனந்தோட. இந்த பக்கம் பாருங்கள், நாம் தமிழர் கட்சி 2026 திருச்சி கிழக்கு சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் இந்த ஜெயசம் பாண்டியனோட இந்த ஃபோட்டோ பிடிச்சி நிற்கிறார். இது ரெண்டையும் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்களை வந்து வாங்குறாரா, விலைக்கு வாங்குறாரா அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. ஏன்னா விஜய்னாலே குதிரை பேரம், சோபா மாடல் தான் சொல்கிறாங்க. அதிமுக சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் இவருக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ என்னென்னா, அவங்க பார்க்க போகிறாரு, எஸ்பி வேலு பார்க்க போகிறாரு, அங்கே ஒரு சோபா வந்து போகுது. அப்போ பொதுவாகவே இவர் வந்து சோபா மாடல் அரசு, இந்த அரசு சோபா மாடல் அரசு குதிரை பேரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து ஓட்டு போகிறதுக்கு காசு கொடுக்குறாரு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ என்னென்னா, நாம் தமிழர் கட்சியோட திருச்சி கிழக்கு வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி. இவரெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் எதுக்கு தான் சேர்ந்தாருன்னு தெரில. நீங்கள் எல்லாம் டேரெக்டாக போய் விஜய் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கலாம். நாம் தமிழர் கட்சி சேர்ந்துட்டு அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி விஜய் கட்சியில் சேரணும் அப்படிங்கிற கேள்வியை இந்த கிருஷ்ணசாமிகிட்ட வந்து நம்ம கேட்க வேண்டியிருக்குது. அதில் இந்த ஜெய்ச பாண்டியன் போன்ற ஒரு துரோகி பாண்டியன் பொழுது அன்னைக்கு சீமானவர்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. சீமான் அங்கே பணம் வாங்கிட்டார், இங்கே பணம் வாங்கிட்டார், பெரியார் சீமானை எதுக்கிட்டாரு, RSSட்ட காசு வாங்கிட்டாரு, குருமூர்த்தியை பார்த்துட்டாரு, அந்த தினமலர் கோபால்ஜியை பார்த்துட்டாரு, சீமானோட அந்த படம் என்ன இருக்குது, இந்த படம் இருக்குன்னா விளக்கு பிடிச்சி பார்த்தேன்னு சொல்லி பேசிருக்கூடிய நாம் தமிழர் கட்சி மேலே வன்மத்தை மட்டுமே கேட்கக்கூடிய பெத்தநாயக்கம் பாளையக்காரர் ஜெய்ச பாண்டியன், அந்த ஜெய்ச பாண்டியனோட அந்த கிருஷ்ணசாமிக்கு என்ன வேலை, வேறு ஒன்றும் வேலை இல்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி போய் வந்து தாவைக்காலை அனுப்பிச்சி விட்டார் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி. இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி யாருன்னு விசாரித்து பார்த்தா பல தகவல் வந்து வருது. கட்சியில் ஆரம்பித்திருந்தே துரோகம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். இந்த ஆள் எப்படா கட்சியில் சேர்ந்தா எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீமானை போய் பார்க்க வேண்டியது, தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி தலைவர் அப்படி இப்படின்னு போய் சீமான்கிட்ட பேச வேண்டியது. சீமானும் அப்படியா தமிழ் தேசியமாக உங்களுக்கு இனப்பட்டு மொழி போட்டிருக்கா அப்படின்ட்டு அவர் வந்து சீட்டை கொடுத்துட வேண்டியது. கடைசியில் சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏவாக நின்றுட்டு கடைசியில் என்ன பண்ணுறது, யார் விலைக்கு கூப்பிட்டாலும் விலைக்கு போயிடுறது, இல்லாட்டினா நான் வந்து தாவறேன் அப்படின்ட்டு போயிடுறது. வேறு எதுனாலங்க ஒருத்தன் கட்சி விட்டு தாவான், பணம் வாங்கிட்டு தானே போவான். அது ஜெய்ச பாண்டியன்மான ஆட்கள் போய் இவர் சேர்றாருன்னா பணம் வாங்கிட்டு தானே போவார். பணம் வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டார். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இருந்தால் 3வது பெரிய கட்சி அப்படின்ட்டு அந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட்களை விலைக்கு வாங்க காசு கொடுப்பாங்க. சில லட்சங்களை கொண்டு போய் கொடுத்து கூட விலைக்கு வாங்க. நீ வந்து வேலை செய்யாத, நீ வந்து பரப்புரைக்கு எதுவும் போகாத, நீ பாட்டில் வந்து சும்மா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்படியே ஒன்றும் இல்லை அப்படியே சுற்றி ஒரு முயற்சியே பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு கேட்க போகாத, எதுவும் போகாத, நாங்கள் போய் பணம் கொடுத்து இது பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விலை பேசுவாங்க. அப்படி இவரே விலை பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஆரம்பத்தில் விலை போயிட்டாராம், வேட்பாளர் இருக்கும் போதே விலை போயிட்டாராம். ஏன்னா இதை பாருங்கள், 2021 காலகட்டத்தில் இரா பிரபுங்கிறவர் 14,000 ஓட்டு வாங்கியிருக்காரு, 14,312 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த எலெக்ஷனில் இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கார் டாக்டர் கிருஷ்ணசாமி? வெறும் 4,790 ஓட்டு வாங்கியிருக்கார். அவள் புரியுதுங்களா? இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே பல கட்சிகள்கிட்ட விலை போயிருக்காங்க. அதில் டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னாடியே விலை போயிட்டார். திருச்சி கிழக்கில் இருந்த வேட்பாளர் முன்னாடியே விலை போயிட்டார். அதுவும் விஜய்கிட்ட விலை போயிட்டார். இப்போ விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் திருப்பி இடைத்தேர்தல் வரப்போகுதுல, சீமானுக்கு தெரிஞ்சு ஒரு விலை போட்டார் அப்படிங்கிறதுனால இப்போ திருப்பி விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து அநாகரிகத்தோட உச்சம். அநாகரிக அரசியல் வந்து பண்ண வேண்டியது. நான் வந்து தலைவர் தான் என்னோட தலைவர், தேசிய தலைவர்னு சொல்ல வேண்டியது, சீமான் தான் என்னோட அண்ணங்க வேண்டியது, தமிழ் தேசியம் தான் என்னோட கொள்கைங்க வேண்டியது, எல்லாம் சொல்ல வேண்டியது. நான் வந்து மண் வளத்தை காப்பாற்றுவேன், தமிழ் மொழியை காப்பாற்றுவேன், தமிழ்நாட்டை முன்னேற்றுவேன், விஜய் ஒரு நடிகர் அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு வெக்கமான சூடு சொன்ன இல்லாமல் அவர் கட்சியில் போய் சேர வேண்டியது. இதுதான் இந்த ஆட்களுக்கு உண்டான துரோகம் பண்ணுறவங்க உண்டான வேலையை. அதே வேலையை தான் டாக்டர் கிருஷ்ணன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வருது. என்னத்தை சொல்ல, மனசு வலிக்குது. எத்தனை பேர் தான் சீமான் மூதில் குத்துவீங்க, இன்னும் எத்தனை பேர் தாண்டா குத்த இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு செய்தியை பாருங்கள். வெல்லமண்டி நடராஜன் 2016 அவர் இதே திருச்சி கிழக்கு எம்எல்ஏ 2016 79,938 ஓட்டு வாங்கி எம்எல்ஏ இருந்திருக்கார். அதே மாதிரி 2021 வெல்லமண்டி நடராஜன் 40,000 ஓட்டு வாங்கியிருக்காரு, தோத்துட்டார். இப்போ இவர் வந்து முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். இப்போ திருச்சி கிழக்கில் விஜய்க்கு போட்டியாக இருக்கிறது யார்? மொத்தம் 3 கட்சி, திமுக, அதிமுக, நாம் தமிழர். இப்போ இந்த 2 கட்சியோட வேட்பாளர் தூக்கியாச்சு. புரியுதுங்களா? இப்போ இடைத்தேர்தல் வரப்போதா, தூக்கியாச்சு. இதுதான் அரசியல், இதுதான் விஜயோட அரசியல். தொடர்ந்து விஜய் இந்த அரசியல் தான் பண்ணிருக்காரு. சாட்டை கூட சொல்லிட்டே இருப்பார் பாருங்கள். 118 பேர் அதிமுக, பாஜக, நாம் தமிழர்லேருந்து வந்த ஆட்களை வேட்பாளராக போட்டிருக்காரு. அதிமுக கட்சியில் வந்து இதுக்கு முன்னாடி
எம்எல்ஏ இருந்தவங்க இந்த தடவை சீட்டு கொடுத்துருக்க மாட்டார் எடப்பாடி. ஏதாவது ஒரு பிரச்சனைனால வந்து தனியார் ஒதுங்கி இருப்பாங்க. இந்த வெல்லமண்டி நடராஜன் மாதிரி சீட்டு கொடுக்கல எல்லாம் ஒரு 2026க்கு வேறு ஒருத்தர் கொடுத்தனால அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன 118 பேரை வாங்கி இந்த கூப்பா கிருஷ்ணன் செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை வந்து எடுத்து அவங்கள தான் வேட்பாளராக போட்டிருக்காரு. இவராக ஒரு ஆளை வந்து உருவாக்கலை. இப்போ நாம் தமிழர் கட்சினா ஒரு வேட்பாளர்னா அந்த வேட்பாளரை நம்ம வந்து உருவாக்குறோம். இப்போ காளியம்மாள் நம்ம வந்து உருவாக்குறோம். வேட்பாளர் நிப்பாட்டி வச்சு உருவாக்குறோம். அக்கா தாரிகா சல்மானா நம்ம வந்து உருவாக்குறோம். கோவை கார்த்தியா நம்ம வந்து உருவாக்குறோம். சீதா லட்சுமினா நம்ம வந்து உருவாக்குறோம். ஆனால் விஜய் அப்படி பண்ணல. ஆல்ரெடி அதிமுகவில் உருவாகியிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து தான் பக்கம் வந்து எடுத்து அவங்கள வந்து வேட்பாளரை போட்டு அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி பொய் புறாடு பித்தலாட்டா பணம் எல்லாம் கொடுத்து எப்படி ஜெயித்தாங்களோ அந்த ஃபார்முலாவோட திருப்பி தாவைக்கால வந்து ஜெயிப்பாங்க. இதான் நடக்குது. அப்போ அவர் வந்து இதே வேலையை தான் பார்த்துட்ருக்கிறார் விஜய். இப்போயும் அதே மாதிரி அதே வேலையை பார்த்துட்ருக்கிறார். இந்த வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் வந்து போய் இந்த புஷி ஆனந்த் அவர்களோட நின்றுக்கிட்டு ஃபோட்டோவை பிடிச்சி விட்டு அதுவும் பாருங்களேன் 28/5/2026 இன்றைக்கி தேதி என்ன 3 ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்துருக்கார். விஜய் வந்து திருச்சி கிழக்கு வர்றார் அப்படின்னோடனே இவர் அங்கே போகணும்ல, அதனால் அப்படியே சேர்ந்துட்டார் வெல்லமண்டி நடராஜன். பாருங்கள் எப்படியெல்லாம் அரசியல் நடக்குது, எப்படியெல்லாம் குதிரை பேர் அரசியல் நடக்குது. இதுதான் தமிழ்நாடு அரசியலோட சாபக்கேடு. திமுக வந்து ஊழல் பண்ணுது, திமுக வந்து சாதி பார்த்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. திமுக வந்து டாஸ்மார்க்கை வச்சு 10 ரூபா பாலாஜி குடியை கெடுக்குதாங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்னென்ன நம்ம பேசுனோமோ அதை பூரா அப்படியே காப்பி அடித்து பேசுவாங்க. திமுக குடும்ப அரசியல் பண்ணுது, வாரிசு அரசியல் பண்ணுது, சட்ட ஒழுங்கு எல்லாம் பேசுவாங்க. இவங்க ஆட்சியில் அதான் நடக்கும். இவங்க திமுகவுக்கு மாற்றே இல்லைங்க. திமுக தாங்க இவங்க. திமுகவோட பினாமி கட்சி தாங்க விஜய். திமுகவோட பினாமி தாங்க தாவேக்கா. திமுக என்ன பண்ணுமோ அதே அரசியல் தான் இவங்களும் பண்ணுவாங்க. வேறு எந்த மாற்றமும் இருக்காது. நேற்றை கூட திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு, போன ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாதனால இந்த ஆட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குன்னு. ஏப்பா போன ஆட்சியில் ஸ்டாலின் முதலமைச்சர், இந்த ஆட்சியில் இவர் முதலமைச்சர் மறந்துட்டு போன ஆட்சியில் அவங்க வந்து கஞ்சா போதையெல்லாம் பரப்பி விட்டாங்க, இப்போ அதனால் இந்த ஆட்சியில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறார். நீங்கள் அப்புறம் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும்? கஞ்சா போதையெல்லாம் இருக்குன்னா அதை முதல்ல வந்து சட்டத்தை போட்டு தடுக்கணும். போலீஸ் வந்து அதிரடிப்படையை உள்ளே இறக்கி வந்து கஞ்சா விற்பனை, இந்த மதுபான விற்பனை எல்லாத்தையும் தடுக்கணும். பெண்களுக்கு எதிராக வந்து பாலியல் குற்றம் நடக்குதுன்னா அது வந்து நடக்க விடாமல் வந்து துரிதப்படுத்தணும். அந்த மாதிரி வந்து முன்னெச்சரிக்கை வந்து எடுக்கணும். அப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கையில் துரிதமாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு திமுக தான் அப்படின்னு சொல்லி பழி போட்டு உக்காந்துருக்காரு. இவரை முதலமைச்சருக்கு அந்த அப்போ எந்த லெவலில் இருக்கார் பாருங்க. திமுக இவர் ஒன்று தான். திமுக என்ன ஒன்று அதிமுக பண்ணிச்சுங்க. போன ஆட்சியில் அதிமுக வந்து இப்படி பண்ணிடுச்சு, அதனால தாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கஜானா இல்லை, திமுக 1000 ரூபா கொடுத்தாங்க, இவர் 2000 கொடுக்குறேன்னாரு. திமுக என்ன பண்ணுச்சு, 1000 ரூபா கொடுக்க 2 வருஷம் ஆச்சு. இவர் 2000 ரூபா கொடுப்பார், 2 வருஷம் கழிச்சு கொடுப்பாரு. அடுத்த எலெக்ஷன் வரப்போ 2023 கொடுப்பாரு. இப்போ திமுகவுக்கு இவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மாற்று இல்லை, ஏமாற்று. விஜய் வந்து நல்லா மக்கள் மண்டையில் மிளகா அரைச்சிட்டாரு. 2500 ரூபா பணம் கொடுக்குறேன், நான் வந்து 6 சென்ட்டு கொடுக்குறேன், தாலிக்கு தாங்க கொடுக்குறேன், அது ஒரு பவுன் தாலிக்கு தாங்க கொடுக்குறேன், பட்டு புடவை கொடுக்குறேன், குழந்தைகளுக்கு வந்து மோதிரம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஏமாந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுங்கிறதான் உண்மை. மக்கள் நம்மளுக்கு வந்து ஓட்டு போடலைங்கிறத விட மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க. அதான் உண்மை. மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, ஃப்ரீயை எதிர்பார்க்குறாங்க. அந்த ஃப்ரீயை அவர் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, அது திமுக ஃப்ரீயை கொடுத்து இந்த மக்கள் மண்டையை கழுவி வச்சுருக்கு திமுக அதிமுக. அப்போ இவரும் ஃப்ரீயை கொடுத்து வாங்கிட்டார். இதான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் வாங்குறதே அவருக்கு வேலை. மக்களை ஏமாற்றிட்டார். இந்த பக்கம் வந்து அதிமுக ஆட்களை வாங்கி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி பாஜக ஆட்கள் வேட்பாளரை போட்டார். இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தூக்கியிருக்காரு. குதிரை பேராக அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு 134 பேர் வந்துட்டாங்க. 107 பேர் தான். ஆனால் இவர் வந்து போகிறாரு எஸ்பி வேலுமணி அந்த இதுக்கு சோபா போகுது. இது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எந்த மாதிரியான அரசியல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. மொத்தம் சீமான் முதல்ல இவங்க எத்தனை பேர் தான் குத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒருத்தனுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.